வெல்கம் டு சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 8 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வெல்கம் டு டைரி. ஸோ எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. ஸோ எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, லில்லி பார்த்தீங்கன்னா, எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொலை பண்ணிக்கிற சீனை வந்து இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா, நம்ம லில்லி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எழுந்துக்கிறான். எதுவுமே பார்த்தீங்கன்னா கனவு இல்லை, மெமரி. அதாவது உண்மையாக பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா லில்லியோட 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடூரமாக சாவடிச்சிருக்கான். இந்த இடத்துல நினச்சா பார்த்தீங்கன்னா லில்லியே கொலை பண்ணியிருக்கலாம். பட் லில்லியை மட்டும் ஏன் உயிரோட விட்டு வச்சிடா தெரியல. பட் இது ஒரு ரீசனாக தான் இருக்கலாம். மேபி அவரை டார்ச்சர் பண்ணி பயமுறுத்தி சாவடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீன் அப்படின்ற இடத்துல முடிக்கிறாங்க. லாஸ்ட் பை சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் சீரிஸோட இன்ட்ரோ போய் காட்டுறாங்க. இன்ட்ரோ முடிஞ்சவன ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்க் வீட்டு வெளியே பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க பற்றி கார்ல இருந்து நம்ம ஆங்க் வீட்டை வச்சுவாங்க. ஏன்னா ஆங்க் வேலை செஞ்ச தேட்டரில் தான் ஆல்ரெடி நம்ம ஒரு பையன் வந்து இறந்து போனான். ஸோ அதனால ஆங்கோட ரெக்கார்டேஷனில் ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அதே தேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால ஆங்க் தான் கொலை பண்ணி சாப்பிட்ருப்பான்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக 2 போலீஸ் பார்த்தீங்கன்னா ஆங்க் வீட்டை நோக்கினா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளை ஸ்கூலில் அனுப்ப மாட்டா, ஸ்கூலுக்கு அனுப்பான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவளை கேள்வி ஏற்றுவாங்க, அதனால அனுப்ப மாட்டா சொல்கிறாங்க. அவன் பாட்டி சொல்கிறாங்க, ராணி ஒழுங்காக படித்ததை அவள் இந்த இடத்துல வேறு இடத்துல போய் அவளோட லைஃப்பை வந்து நல்லா வாழ்வா. ஸோ அதனால் அவள் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டுன்னு சொல்லி அவன் பாட்டி ஒரு ரீசனாக சொல்ல சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து, ராணி நீ ஒஞ்சிட்டு நான் பார்த்துட்டு அவங்க ஒழுங்காக வெளியே வா சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டா ராணியும் அந்த இடத்துல நிற்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேறு வழி தெரியாமல் ஸோ ராணியை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிநாடு காட்டுறாங்க. ஸோ வெளிநாடு பையன் தான் மைக் ஹேண்டல், இவரோட பையன் தான் இவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் இருப்பார். ஸோ அவங்க பையனும் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆசை. பட் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் அந்த ஸ்கூலில் அவங்க பையன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் ஆனன் பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்பிங் போகிறோமா வந்து போவாங்க. ஸோ ஒரு கடையில் அந்த கடையில் அவங்க ஷாப்பிங் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பார்த்து பயங்கரமாக அடிப்பாங்க. கடைக்காரங்க அந்த மேன்லி கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி யாரும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு யாரும் போய் காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி கேட்க யாரும் போக மாட்டாங்க சொல்கிறாங்க. மேன்லி என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போய் அந்த பசங்க தடுத்து நிறுத்தி அவன் அடிக்காதீங்க நிற்பாட்டுங்க சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா துணிச்சலாக போய் இந்த இடத்த வந்து சாதிக்கிறாங்க. அதாவது யாரும் அடிக்காமல் அந்த பையனை வந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம ராணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு வயிறா மாறுது. கொஞ்ச நேரத்தில் அவள் பார்த்தீங்கன்னா முழிச்சிக்கிறா, என்னன்னா இது ஒரு மாதிரி சொல்லி. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா இவர் எது எடுக்க போகிறா. பட் அந்த பெட்ஷீட் அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெட் கலர் ஆயிடுது. ஸோ ஒரு கட்ட சப்பங்க படுத்துட்டு இருக்க பெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியால் வாட்டரால் ஃபில் ஆயிடுது. அது அப்படியே வெளியே வர முடியல, தவிக்கிற போட்டு இந்த சீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கண்குள்ளே அப்படி சொல்கிறது ரொம்பவே நாசமாக எடுத்திருக்காங்க. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா தப்பி பெட்ஷீட்டை கிழிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே நிகழ்கிறோம். அதாவது அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இது வந்து வயிற்று விட்டு கிழிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு சீனை வந்து நெட்டில் காட்டுறாங்க. அந்த சீன் வேற லெவல் புள்ளியாக பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அவன் வெளியே வர சீன் தான் காய்ச்சிங்கன்னா அந்த அப்படியே தொப்புள் கூடி கிழிச்சிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்தது மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த கண்ணு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைக் அவங்க அம்மா ஃபேஸ் மாதிரி இருக்குது. இது மாதிரி என்ன நீயே கொண்டுட்ட, அவங்க அப்பா நீ கொல்ல போகிற சொல்லி ஒரு அந்த பார்த்தீங்கன்னா அம்மா மூலியமா பேச இவ பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு ட்ரை பண்ணுறா. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கிற தொப்புள் கொடி வயிற்றுல அட்டாச் ஆகிருக்கு. அந்த தொப்புள் கொடி இழுத்து வச்சு அந்த இந்த வெறிக்கொண்டாட்டம் அந்த பல்லால இவளை கடிக்க ட்ரை பண்ணும்போது இவன் அந்த தொப்புள் கொடி கடிச்சிட்டு துப்பிட்டு அங்கே தப்பிக்கிற சீன் வேற லெவலில் இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு ட்ரை பண்ணுவான். அந்த இட்டோட பயங்கரமான அந்த உருவத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா உருவத்தில் வந்து இவளை கொலை பண்ணுற சீன் வந்து வேற லெவலில் இருக்கும். இது கத்துற கட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளியே வந்து இவளை வந்து காப்பாற்றுறா. இவ பயத்தில் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிப்பான். அந்த சீன் காட்டினா மாதிரி எபிசோட் 1 காட்டின மாதிரி எபிசோட் 2 தரமான ஒரு சீனை வந்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீன் வந்து எபிசோட் 2 இருக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீனை வந்து காட்டியிருக்காங்க. எப்படி லில்லியை பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக பயன்படுத்துதோ அதே மாதிரி நம்ம ராணியும் பயங்கரமாக பயன்படுத்தி வைக்கிறது ஏன்னு தெரியல. போக போக தெரியும். 2 பேரும் முக்கியமான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க அந்த சீரீஸில் எதிர்பார்க்குறா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லில்லியும் நம்ம ராணியும் வந்து மீட் பண்ணி உட்காந்து பேசிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராணி வந்து எலிகிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி 3 பேரும் தேட்டரில் யார் கொல்ல பண்ணான்னு கேட்டால் மாஸ்டர் தான் வந்து கொல்ல பண்ணுச்சு சொல்லி நம்ம ராணி சொல்ல, அதுக்கு நம்ம லில்லி பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் என்னை வந்து லூசு பைத்தியக்காரன்னு நினச்சிப்பாங்க, இப்போ தான் அங்கே தப்பிச்சு வந்திருக்கேன், திருப்பி என்ன அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி நம்ம லில்லி சொல்ல, அதுக்கு ராணி இந்த பேர் தயவு செய்து என் அப்பாவை வந்து காத்தி கொடுத்துறாங்க, இது வந்து உனக்கே தெரியும் இந்த மாஸ்டர் தான் கொலை பண்ணிச்சு சொல்லி செய்யும் சொல்லணும்னா நீ போலீஸ் வந்து மாஸ்டர் தான் கொலை பண்ணிச்சு சொல்லி நம்ம லில்லி அதுக்கு வந்து இல்லை என்ன இன்னும் பைத்தியக்காரங்க நினைச்சுப்பாங்க என்னால் சொல்ல முடியாது சொல்லி நம்ம லில்லி இங்கே ஏதோ ஒரு விஷயத்த பேச, ஸோ நம்ம ராணிக்கு வந்து அவங்க அப்பாவை திரும்ப போலீஸ் குடிச்சுன்னு போடுவாங்க. ஒரு பயத்தில் வந்து ரொம்பவே கத்திடுவா. ஸோ அதுக்கப்புறம் டீச்சர் வந்து பிடிச்சின்னு போய் அவங்க தனியாக ரூமில் வந்து விட்டுருவாங்க. நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் வந்து வெளியே தனியாக உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா படிச்சுட்டு இருக்கோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா ரிச்சி ஒருத்தர் இன்னொரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ரிச்சி பார்த்தீங்கன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் சைடாக பார்த்து பயங்கரமாக ஸ்லோ மோஷனாக லவ் பண்ண நினைப்பார் நம்ம ரிச்சி.
யாரோ பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு ஸ்மோக்க போட்டுருவாங்க. அத பார்த்து நம்ம வெளில பயந்து ஓடி போய் டீச்சர் மேல மோதிருவாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளில திரும்ப அதே மாரி ராணி இருந்த அதே ரூம்ல பார்த்தா வெளில தூக்கி அடிச்சுருவாங்க. இந்த போலீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லில்லிய வந்து கூட்டின்னு போவாங்க. போலீஸ் என்ன பண்ணா, இந்த மாரி எலி கிட்ட கேட்குறாங்க. இந்த மாரி நாங்க போம்போது நீ அந்த இடத்துல ஹேங்கர் பார்த்தியா சொல்லி கேட்க, நம்ம லில்லி ஏதோ சொல்ல, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டேரக்ட்டா ஹேங்கர் வீட்ல போயிட்டு ஹேங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாங்க. அப்பா போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. ராணி வேற வழி தெரியாம லில்லி வீட்ல போய் ஏன் இப்படி சொன்ன? உனக்கே தெரியும் இந்த 3 பேரும் கொலை பண்ணது என் அப்பா கிடையாது. நம்ம மாஸ்டர் தான். ஏன் அப்படி பொய் சொன்ன? சொல்லி லில்லி கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க நம்ம ராணி. லில்லி என்ன பண்றாங்க, அவங்க அம்மா சொன்ன பொருள் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா லில்லி நல்ல மாதிரியா நடத்துற மாதிரியா இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஷெல்ஃப்ல பார்த்தீங்கன்னா அவள வந்து லாக் பண்ற மாரி ஒரு பசில் மாரி அவள பார்த்தீங்கன்னா டோட்டலா லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அங்க இருந்து எல்லா பர்சனும் நம்ம லில்லிய பார்த்தீங்கன்னா ஒரு மாரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவ அங்கருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவா. சுத்தி சுத்தி பிக்கிள் ஜா பார்த்தீங்கன்னா அவள ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் பண்ணிடும். ஸோ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா அங்க லைட் பிங்க் ஆகி எரியும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ல பார்த்தீங்கன்னா நம்ம லில்லியோட அப்பா பார்த்தீங்கன்னா முகம் மட்டும் கட் பண்ணியிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல அவர் பேச ஆரம்பிப்பாரு. ஏன்னா அந்த பிக்கிள் ஜார்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே கீழ வந்து உடைஞ்சு அவரோட அப்பாவோட பார்ட்ஸ் கண்ணு, மூஞ்சி எல்லாம் கையில ஒரு ஆக்டோபஸ் மாரி பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி மேல வந்து அவர் பேச லில்லி பயங்கரமா கத்த, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாரி காலம் மாரி ஆக, அதுக்கப்புறம் அவங்க அந்த சூப்பர்வைசர் வந்து என்ன ஆச்சு சொல்லி கேட்க, அந்த சீன் இடத்துல அப்படியே முடிய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பிக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாலும், ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லில்லிய வந்து கூட்டிட்டு போய் விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்மைலோட இருக்கு. ஒரு கெஞ்சு பார்த்தீங்கன்னா லில்லிய கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா லில்லிய கூட்டிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அழைச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா, இந்த ஈட்டோட சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. இந்த அளவுக்கு நானு ஒவ்வொரு எபிசோட்ல இந்த மாரி ஒரு பயங்கர சீன்லாம் குடுப்பாங்க எதிர்பார்க்கல. இட்டோன் படத்துல பார்ட் 1, பார்ட் 2 பயங்கரமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, சீரிஸ்ல இந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டு வராங்க. ஸோ இருக்கிற எபிசோட் எல்லாமே இதே மாரி தாறுமாறா இருந்தா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சீரிஸா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். யாரான இட்டு 1 எபிசோட் 1 அண்ட் 2 பார்க்குறது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. உண்மையா பார்த்தீங்கன்னா, தரமான பயங்கரமான ஒரு சீரிஸா இருக்கு. ஸோ இந்த சீரிஸ பார்த்து எபிசோட் நம்ம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சீ யூ சூன். பை பை.